இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முக்கிய பாடங்களை கற்றுத் தருகிறார். முதலாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசயம் செய்து முடித்த பிறகு அவர் புகழ்ச்சியையோ பெருமையோ நாடவில்லை. மாறாக ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காகவும் அவரிடம் வேண்டுவதற்காகவும் சென்றார். இது அவருக்கும் தந்தைக்கும் உள்ள உறவே முக்கியமானது என்பதை குறிக்கிறது. நாமும் ஒரு நிகழ்ச்சியை சாதிக்கும் முன்பு, நாம் சாதித்த பிறகும் அதுக்கு பெருமையோ மகிழ்ச்சியோ அடையாமல் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தந்தையாம் கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கும், அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, சீடர்கள் நடுக்கடலில் தத்தளித்த போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு வந்து அவரை காப்பாற்றுகிறார். அங்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் தான் என்று கூறுகிறார். அயம். இது பழைய ஏற்பாட்டில் மோசேயிடம் கடவுள் வெளிப்படுத்தும் போது அயம் என்ற வார்த்தை அங்கு வெளிப்படுத்தினார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு கூறும்போது துன்ப நேரத்திலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையும் உறுதுணையும் அளிக்கிறது. பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரை கடவுள் ஏன் இன்றுமே நமக்கு துணை நிற்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக, கடவுள் புயலின் மீது அதிகாரம் கொண்டதை கண்டு சீடர்கள் அவரை வணங்கினார்கள். இது கடவுள் தான் அனைத்திற்கும் மேலாக உயர்ந்தவர் என்பதை நாம் காண்கிறோம். கடவுள் ஒருவருக்கே நாம் மகிமை செலுத்த வேண்டும், அனைத்திற்கும் மேலாக அவருக்கே நாம் மகிமை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. எனவே இந்த நற்செய்தியிலிருந்து நாம் இந்த 3 முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்வோம். நாம் நம் வாழ்வில் பின்பற்றுவோம், புனிதத்தில் வளர்வோம். ஆமென்.